காலங்காத்தால வெயில் இப்படி சுளீர்னு அடிக்குது. இப்போ உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கானே. சரி, நமக்கு என்ன, அவனே ஒரு டாக்டர், அவனுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சிட போது. கீழே வரட்டும், அப்புறமே பேசிக்கலாம். சிவா, அஜய் வந்துட்டு ஏன் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, உட்காருங்க. இல்லை, இருக்கட்டும். ம், வாங்கினா திருப்பி தரணும் மேடம். ம். ஆ, ஆ, அதெல்லாம் முடியாது. திக்கி திணறது தேவத வெக்கப்படுதொரு பூமலை தானா சிக்கி கிடக்குற ஆம்புல நான் தான். அதிசயமெல்லாம் நடக்குது. என்ன வேணும் மேடம்க்கு? ஒன்றும் வேண்டாம். ஓ. டேடி சொன்னாங்க. ம். ரேகா, என் தங்கமே, என்னடா யோசிச்சுட்டு இருக்க லடுப்புல? டேடி என்னம்மா? ஒன்றும் இல்லை டேடி. ம், சிவாவா? ம், ரேகா, நம்மளே பெங்களூர்லேருந்து அப்பா வேலையை விட்டுட்டு இங்கே வந்தப்போ எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ம், அப்போ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸு, கார்மெண்ட்ஸ்னு ரெண்டையும் நம்ம பார்த்துக்கிட்டாலும் கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற ஆர்டரை நம்ம செஞ்சு கொடுப்போம், அவ்வளோதான். ஃபுட் ஐட்டம்ஸு நம்ம என்னதான் செஞ்சாலும் அளவுக்கு மீறி செஞ்சால் வேஸ்ட்டாக போயிடும். அது இல்லாமல் சேல் பண்ணாலும் இந்த ஊருக்குள்ளேயே தான் சேல் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருந்தோம். ஏன்னா அப்போ எல்லாமே ஆஃப்லைன், உனக்கே தெரியும்ல. ம். ஆமாம்ப்பா. இப்போ வர அளவுக்கு வருமானம்லாம் அப்போ இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது, அது உனக்கே தெரியும்ல. ம், அப்புறம் நீ காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய அடி வாங்கினோம், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? ம். ஒரு 6 மந்த்ஸில் எல்லாம் லாஸ் ஆகி பல கோடி ரூபாய்க்கு கடனாளியா மூலையில் உட்காந்தேன் அப்பா, ஞாபகம் இருக்கா? ம். அம்மா அடிக்கடி சொல்லி இது தெரியும். ஆனால் ஏன்ப்பா, ஏன் அப்படி ஆச்சு? அது திடீர்னு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் ஆகாமல் அப்படியே டம்ப் ஆயிடுச்சு. அதான் அதான்ப்பா, ஏன் அப்படி ஆச்சு? ஆ, ஹம், சிவாவோட நிலைமையை எடுத்து சொல்லலான்னு வந்து தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டேனோ. எதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையோ, எதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதை நானே ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சே. அப்பா. ம், அதெல்லாம் ஒரு கஷ்டகாலம், அதை விடுமா. ம், ம். அவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து என்னை என் பொண்ணு தான் மீட்டு கொண்டு வந்தா, தெரியுமா? நானா? நிஜமாவா? ம். அப்புறம் இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு கூட என் பொண்ணு தான் காரணம். நிஜமாவா? அ, அப்படி அப்படி நான் என்னப்பா செஞ்சேன்? தாங்க பிள்ளை, என் பிள்ளை பாரபட்சம் பார்க்காத கிடைச்ச வேலைக்கெல்லாம் போச்சான். இதான் எவ்வளோ தடவை தான் சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே இப்படிலாம் ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை வச்செல்லாம். அதை வச்செல்லாம் அவ்வளோ பெரிய கடன்ல இருந்து மீள முடியாதுதான். இல்லை, சொல்ல வரத முழுசா கேளு. ம், சொல்லுங்கப்பா. காலேஜ் படிக்கும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸு நீ எல்லாம் சேர்ந்து ம், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் ஆகாமல் இருந்ததுல, ம், ஆன்லைனில் எப்படி சேல் பண்ணலான்னு பார்த்து நீயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சேல் பண்ணி எனக்கு ஏற்பட்ட அவ்வளோ பெரிய லாஸ்லேருந்து மீட்டு கொண்டு வந்தீங்க. ம்ஹும். நாங்களாம் அதெல்லாம் பண்ணோம். ஆமாண்டா, ஆமாம், நான் உன்னை தானே படிக்க வச்சேன், அப்போ நீ தானே பண்ண முடியும். இங்கே பாரு தங்கம், அப்போல்லாம் அப்பாவுக்கு ஆன்லைன்னா என்னன்னே தெரியாது. நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஃபீல்டுக்கான நாலேஜை வந்து அப்டேட் பண்ணால் போதும். அப்போ நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தோம்? கார்மெண்ட்ஸ்லேயும் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் தான் இருந்தோம். அப்போ அதை பற்றி தானே நான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் எனக்கும் உனக்கும் எவ்வளோ வருஷம் டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் எல்லாமே புதுசு புதுசாக தானே இருக்கும். ம், அப்படி நீங்கள்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சு தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், இனி என்னென்ன புதுசாக கொண்டு வரலாம், எல்லாம் ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சு நம்ம பிஸ்னஸையும் ப்ராடக்ட்ஸோட தரத்தையும் எல்லாத்தையும் நம்ம உயர்த்தினோம். ம்ஹும். ஹம், அப்பா இப்போ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, ம். உங்க பிஸ்னஸ்ல கொஞ்சமாவது நானும் ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. ம் அதுவும் தான். அப்புறம் ஆமாம், பின்ன
நீ ஸ்டார்ட் பண்ணி வச்சதெல்லாம் நீயே பார்க்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டான்ட்டு அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஏன் தலையிலேயே கட்டிட்ட. டாடி சிவா வந்து பார்ப்பாரு. ஏமா பொண்ணே, நீயும் உங்க அப்பாவும் பேசுறீங்கன்னா இடையில ஏமா என்ன கோத்து விடுற? ம் என் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு யாரும் ஓனர் நீங்கள் தானே. அப்போது நான் பண்ணுற எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதான். ம் இன்னும் நான் சொல்லியே முடிக்கலங்க. ம் சொல்லுமா சொல்லு. ம் உன்னோட வேலையெல்லாம் அவர் வந்து பார்ப்பாரு, ஏன் மேடம் பார்க்க மாட்டீங்களோ? டாடி என்னதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தாலும் உங்களை அந்த கடல்லேருந்து மீட்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். அது என்னோட ஃபேஷனாகுமா என்ன? ஓ அப்போ எனக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் இழுத்து மூடிட வேண்டியதுதான். அப்படித்தானே? டாடி அப்புறம் அப்புறம் என்ன ரேக்கா பண்ணணும்? ஏன் டாடி இப்படிலாம் பேசுகிறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கீங்க. அதை போய் இப்படி அபசகுணமாக பேசுகிறீங்களே. ம் அப்புறம் மேடமும் பார்க்க மாட்டாங்களாம். ஆ நீயே பார்க்காத வந்து சிவாவா பார்க்க போறாரு? இல்லை வேற யார் இருக்கா சொல்லு. டாடி அக்காங்க இருக்காங்க, அண்ணனுங்க இருக்காங்க, விக்கி, ரமேஷ், ரேவதி, சோனி, பூமாரி எல்லாரும் இருக்காங்களா? இங்க பாரு ரேகா, பசியோட இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும். அதே மாதிரிதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு தான் அந்த உழைப்பு, அந்த வேலைக்கான வேல்யூ வந்து தெரியும். சும்மா எதுவுமே ஈஸியா கிடைச்சிட்டா அதோட அருமை நமக்கு தெரியாது. டாடி இங்க பாரு ரேகா, இப்ப நான் ஏன் இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன்னா, நம்ம சென்னைக்கு வந்து காலடி வச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் நமக்கான பிராண்டை, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டை, கார்மெண்ட்ஸை, ஃபுட் ஐட்டம்ஸ்க்கான ஹோட்டல்ஸ், டீ கடை, அது இதுன்னு எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கும் அம்மாக்கும், அதை மீறி போனால் சத்யன், சத்யா, ரேவதிக்கும் தான் நல்லா தெரியும். இதில் சத்யன், சத்யாவும் மேக்சிமம் அவங்களோட தொழிலில் பிஸியாக தான் இருந்தாங்க. சத்யனுக்கு மேலே சத்யாவும் ரேவதியும் நம்மளுக்கு அதிகமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. ரேவதி என்னதான் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் எங்கே மெச்சூராக பிஹேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல அவள் கரெக்டாக இருந்துப்பா. இதெல்லாம் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்மளோட ப்ராப்பர்ட்டி, கம்பெனின்னு எது எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் ஈக்குவல் ஷேரிங் எப்பவும் உனக்கும் ரேவதிக்கும் மட்டும்தான். ஏன்னா நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தப்போ கூட மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி எல்லா விதத்துலேயும் ரொம்ப சப்போர்ட்டாக அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கூட நிற்கிறாங்க. கஷ்டத்தில் கூட நின்னாங்கள என்னைக்கும் மறக்கக்கூடாது. அப்புறம் அது போக நான் செய்யணும்னு இஷ்டப்பட்டா அது சோனிக்கும், பூமாரிக்கும், ரமேஷ்க்கும் தான். அவங்க சத்யன் ஃபேமிலி அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் அதில் காவாசி அளவுக்காவது நின்றுருக்காங்க அதுக்காக. ஆனால் உன்னோட அக்காங்களும் அண்ணனுங்களும் டாடி இங்கே பாரு ரேக்கா, அவங்க நம்மளை கேவலப்படுத்த, அவமானப்படுத்த, பிடிச்சி ஏதேதோ பண்ண போய் நம்மளை நடுத்தெருவில் நிறுத்தவும் தான் வைராக்கியம் வந்து நம்ம இந்த அளவுக்கு உழைச்சி இந்த நிலைமையில நிற்கும். அதெல்லாம் எனக்கும் புரியும், தெரியுது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இவங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்குற அதே இடத்துல அவங்கள வச்சு பார்ப்பேன்னு நீ மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் வேலை இல்லாமல் சோத்துக்கே வழி இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டப்ப ஒரு தகப்பனா என்னை நம்பி வந்த என் பொண்டாட்டிக்கும், என்னால் இந்த உலகத்துக்கு வந்த உனக்கும் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பிரசவ வலியை விட ரொம்ப மோசமான வலி அது. அந்த வழியெல்லாம் நான் மனசளவுலையும் உடலளவையும் ரொம்ப அனுபவிச்சேன். உனக்கு தெரியாது ரேக்கா, நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டு நாங்கள் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லும்போது நீ அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அதை மறந்துடுவேன். ஆனால் அது இன்னி வரைக்கும் என் மனசில் இருக்கும். என் பிள்ளை இதை கேட்டாலே ஆசைப்பட்டு இதை வாங்கி தர முடியலையேன்னு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லி உனக்கு புரியுமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வேதனையில தான் இப்போ சிவாவும் இருக்காரு. நீ ஏன் யோசியேன், எனக்காவது சத்யன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கூட துணையா நிற்கான். பண கஷ்டமோ மன கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நீ எதையாவது பேசி சிரிக்கும் போது எல்லாம் எனக்கு மறந்து போயிடும். ஆனால் சிவாவை நினச்சிப்பாரு, தனக்காக யாரும் எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் சசியை மட்டுமே முழுசாக நம்பியிருந்த அவருக்கு முதுகில் குத்திட்டான் அவன். இனி இனி அவரோட
நிலைமைய நீயே புரிஞ்சுக்கோ, மனசளவுலையும் உடம்பளவுலையும். புரியுதுப்பா. அதான் ரேக்கா, அவரு நீ உடம்பளவுல மனசளவுல தேறி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வரணும். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ ஆன்லைன்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்போ 7 மாசம் எந்த ஒரு ஆர்டரும் நமக்கு கிடையாது. டாடி. ஆமா ரேக்கா, அப்போ எல்லாத்துக்கும் சேலரி தரணும், ரெண்ட் தரணும். சத்யனுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருந்தான். நமக்கு ஹெல்ப் பண்ண போய் ரமேஷோட அப்பாவும் இதுல தப்பி பொழைச்சது என்னவோ விக்கியோட அப்பா சங்கர் மட்டும்தான். ஹம், எல்லா பக்கமும் அடி நொந்து போய் சூசைடே பண்ணிக்கலான்னு இருந்தேனா. டாடி. ஆனாலும் என்ன பண்றது, எல்லாத்து குடும்பத்தையும் சமாளிக்கணும், இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் இருந்து வெளியே வரணுமே. செத்துட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? அதனாலதான் கடவுள் மேல பாரத்தை போட்டு அத்தனை கடனை வாங்கினேன். ஆனா என்ன, அப்பவும் கடன் கட்ட முடியாம குடும்பத்தோட செத்துருவோம்னு நினைச்சேன். நம்ம குலதெய்வம் தான் உன்னை வச்சு என்ன அதுல இருந்தெல்லாம் மீட் எடுத்துருச்சு. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் தெரியுமா? சிவாவும் அந்த மாதிரி வேதனையில தான் இருப்பாரு. நம்மலாம் அவருக்கு சப்போர்ட்டா இல்லைனாலும் பரவாயில்ல. ஆம், ஏன்னா நம்ம ஏதாவது பண்ண போனாலும் அவர் ஒன்றும் ஏற்றுக்க மாட்டாரு. நீ ஏன் அவ்வளோ தன்மானம் சுயமரியாதை பார்க்குறவன்னு எனக்கே நல்லா தெரியும். அப்போ நீ செலக்ட் பண்ண வர மட்டும் அதில் குறைஞ்சா போயிடுவாரு. ஆ, அதனால கொஞ்சம் விட்டு பிடிப்போம், புரியுதா? கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. அவரே பிஸ்னஸ்ல அவருக்குன்னு ஒரு இலக்கை வச்சிருப்பாருல்ல, அதை ரீச் பண்ணதும் அவரே வருவார், புரியுதா? எம்டியா இருந்த வர்றேக்கா, அப்படியே சர்க்கிள்ல வந்து நின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பொறு, சரியாகும் எல்லாம். ஹம், ஏன் பட்டுமா, உங்க டாடி அவ்வளோ எடுத்து சொல்லியும் நீங்க. தங்கமைனா. ம், எங்கள் டாடி சொன்னதான் எவ்வளோ சொன்னேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கவே இல்லையே. ஆன்லைன்ல எல்லாம் நான் எதுவுமே ட்ரை பண்ணலை. ஒருவேளை நான் ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இவ பேசுகிறாளா? இல்லை. எங்கள் டாடிக்கு நான் எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்திருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கலாம்னு நினச்சி தான் என்னை உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. ஓ, சரி, எங்கள் டாடி சொன்ன மாதிரி ஸ்மால் பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணுறது தான் என் வாழ்க்கைன்னா அதையே பண்ணுறேன். சாரி பட்டுமா, பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. ம், நம்ம மக்களுக்கெல்லாம் லவ், ரொமான்ஸு அதையே இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியெல்லாம் இருந்தால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி முன்னேற மாதிரி ஸ்டோரியெல்லாம் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. ம், ம். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லை சொல்லு. அதான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு. ஹம், என் டிபார்ட்மெண்ட் வேற, உன் டிபார்ட்மெண்ட் வேற, அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இல்லை வீட்டிலேருந்தே பண்ண. யாரா நீ? திறந்த வீட்டுக்குள்ள நாய் மாதிரி வர? இருக்கிற பிரச்சனையில் இவர் எதுக்கு இப்போ இங்கே வரணும்? ஒன்றும் சொல்லவும் இல்லை கொல்லவும் இல்லை, இவர் பாட்டுக்கு வந்து நின்றுட்டு. டேய், மம்மி, முதல்ல யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகு. ஆ கேட்டே இருக்கிறேன். சாமி மாடு மாதிரி நிற்கிறான். இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? மம்மி. கேட்காம நான் உள்ளே வந்தது தப்பு தான். நீங்கள் ரொம்ப மும்பரமாக பேசிகிட்டு இருந்தீங்க. உங்கள் டிஸ்கஷன் எப்போ முடிஞ்சு எப்போ நான் உள்ளே வர்றது? அதனால தான் நானாக உள்ளே வந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? தன்மானம், சுயமரியாதைன்னு ஏதாவது இருக்கா இல்லையா? வீட்டுக்கு வந்தவங்களா வாங்கன்னு கேட்டு என்ன ஏதுன்னு கேட்காம அது பாட்டுக்கு என்னமோ பேசிகிட்டு இருக்கு. அதுக்கிட்ட போய் நீ பேசிகிட்டு இருக்க. யாராக இருந்தாலும் அவங்க மாமியார் வீட்டில் சுயமரியாதை தன்மானம்லாம் எதிர்பார்க்க முடியாதுமா. மாமியாரா? ம், ஏண்டா வீடு மாறி வந்துட்டியே என்ன? இல்லையே. எனக்கு இருக்கிறது 2 பொண்ணு. மூத்தவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இவளுக்கும் பேசி முடிச்சாச்சு. அப்புறம் நீ யாருன்னே தெரியாது, என்ன போய் உன் மாமியாருங்கிற? நான் சரியாக தான் சொன்னேன். சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நான் சோனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் தானே என்னோட மாமியார். அப்போ நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். என்னது? சொல்கிறது புரியல?
சுனி என்ன விரும்புறா, நானும் அவளை விரும்புறேன். அப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எனக்கு மாமியாரா இல்லையா? ஐயய்யா, எந்த அசிங்க முடிச்ச குடும்பத்துலேருந்து வந்த நீ? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற, உனக்கெல்லாம் என்னடா? வேற ஒருத்தவங்களோட நிச்சயமாகி கல்யாணமே ஆக போகுது இவளுக்கு. இப்போ வந்து இவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அறிவில்லை உனக்கு? இப்படித்தான் உன்னை. மாமியாரே, நாங்கள் தான் சொல்லாமல் விட்டுட்டோன்னா நீங்கள் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. உன் மனசில் யார் இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு கருத்து கூட அவகிட்ட கேட்கல. நீங்களாவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு. ஓ, நீ பெரிய இவன், நீ எல்லாம் சொல்ல வந்துட்ட. என் பிள்ளை வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க எனக்கு உரிமை இல்லையா என்ன? ஆமாம், உரிமை இல்லை. ஏய், நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்கி நின்றுட்டுருக்கியா? ஓ, அப்போ ஒன்று பண்ணு, எனக்கு பொதுவாக மனவரையில் நீ உட்காந்துக்கோ, நீ அவன் கட்டுற தாலியை வாங்கிக்கோ. உனக்கு ஏன்னா வாழ போகிறது நான் தானே, சாகிற வரைக்கும் அவங்க கூட குப்பை கொட்டணும்ல. எனக்கு அதுல எல்லாம் இஷ்டம் இல்லை, அதனால தான். நீயே தானே முடிவெடுத்த, அப்போ நீயே போய் வாழு. நீ நினைக்கிற மாதிரி அவெல்லாம் நல்லவன் இல்லடி. உன்னை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதனால் நான் சொல்கிறத நீ கேளு. நாங்கள் பார்த்து பண்ணி வச்சாதான் நாளைக்கு ஏதோ ஒன்றுனா நாங்கள் வந்து கேள்வி கேட்க முடியும். அடடா, ஆமாம் ஆமாம், சந்தியாக்கு இப்போ நல்லா கேள்வி கேட்டு அவன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அப்படியே அவளை நல்லா வாழ வச்சுட்டு கிழிச்சிட்ட பாரு. ஏண்டி, அவள் வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிட்டா, அதுக்கு நான் ஏன்டி பண்ண முடியும்? ஆமாம் ஆமாம், 3 டிகிரி படித்தவளுக்கு போய் ஒன்றும் படிக்காத ஆளை கட்டி வச்சுட்டு இவன் என்ன சொல்கிறான்னு அவன் புரிஞ்சுப்பானா, இல்லை அவன் சொல்கிறது இவன் புரிஞ்சுப்பானா? வாழ்க்கையே நரகமாகி இப்போ குட்டிச்சவராய் உட்காந்துருக்கு. முதல்ல உன் வாழ்க்கையே உன்னால் சரி பண்ணிக்க முடியல, உன் புருஷனை இது வரைக்கும் திருத்த முடிஞ்சா அதுவே முடியல, பின்ன நீ எல்லாம் பார்த்து எங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அது விளங்கும். ஏய், யாரும் இங்கே யாருக்காகலாம் மாற மாட்டாங்க, புரியுதா? உங்கள் அப்பா மட்டும் இதுக்கு விதி விலக்கா என்ன? பின்ன நான் அவனை திருத்தணுமா? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டாம், உங்கள் அப்பனை உட்காந்து தான் திருத்திட்டு இருக்கேன். ஓஹோ, நானா இப்போ இப்போ உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? நீ தானே இப்போ சொல்றீல்ல யாரையும் திருத்த முடியாது, திருத்தற்காக நம்ம வேலை நம்ம வாழ்க்கையை வாழத்தான் வரோன்னு. அப்போ நான் மட்டும் போய் அரவிந்த் கூட குப்பை கொட்டணுமா? ஏன் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்களோட போய் வாழ ரெடியாக இருக்க, அவங்களோட உன்னால் போய் வாழ முடியாதா? ஐயோ, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம தான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதாண்டி பேசுகிறேன். அவன் எப்படி வேணா கேடு கெட்டவனா இருக்கட்டும். உனக்கு 365 நாளும் 3 வேளை சோறு போடுறானா, அதுதான் முக்கியம். ஓ, அப்போ வருஷம் முழுக்க 3 வேளை சோறும் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு செட்டு துணியும் தான் முக்கியம் இல்லை? அதை பார்த்து தான் நீ சந்தியாவை அந்த கூமுட்டைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த. இப்போ இந்த நாதாரிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? ஆமாண்டி, ஆமாம். அதுக்கு வேலைக்காரியை கூட போகலாமே. 3 வேளை சோறும் கிடைக்கும், வருஷத்துக்கு ஒருக்கா தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். அப்படி இல்லையா, இருக்கிற கோபத்தில் உன்னையும் அப்படியும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு கூட போகலாம். அங்கேயும் 3 வேளை சோறு போடுவாங்க, போட்டுக்க ட்ரெஸ்ஸு தருவாங்க. என்ன என்ன வாய் பொழக்கிற? 3 வேளை சோறும் வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரெஸ்ஸும் எதிர்பார்த்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் உங்கள் ஜெனரேஷனோட மலையேறி போயிடுச்சு. எங்களுக்கு சுயமரியாதை, எங்கள் உணர்வுகளை மதிக்கணும், எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், இதெல்லாம் தான் முக்கியம். அதெல்லாம் கண்டிப்பாக நீயும் நீ பார்த்து வச்சிருக்கியோ முகர்கட்ட அந்த குடும்பமும் எனக்கு செய்யாது. பழைய பஞ்சாங்க மாதிரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு சமையல் ஆரம்பித்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறதுக்கு என்னால் முடியாது. அதுக்காக என் உடம்புல சக்தியெல்லாம் இல்லை. அப்புறம் என்னமோ இவங்களுக்காக வேலை செய்யத்தான் நம்ம பிறந்த மாதிரியும், நான் அதுக்காக தான் டிகிரி முடித்த மாதிரியும் இவங்க காலுக்கு பின்னாடி நாயாவே சுற்றிட்டு இருக்கவும் என்னால் முடியாது. நான் படித்த படிப்புக்கு வேலைக்கு போய் 4 காசு என் கையில் இருந்தால் தான் எனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும். நீ மட்டும் சொல்லுவீல அப்பாட்டா, ஒவ்வொரு 10 பைசாக்கும் 1 ரூபாக்கும் உங்ககிட்ட கணக்க சொல்லிட்டு நான் பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கணுமான்னு. அதே நிலைமைக்கு தான் நீ எங்களையும் தள்ளுற. எந்த அம்மாவும் உன்ன மாதிரி கேவலமானவளாம் இருக்கவே மாட்டா. தன்னை விட தான் பிள்ளைங்க 1 படி 2 படி மேலே நல்லா இருக்கிற குடும்பத்துக்கு நல்லபடியாக இருந்தால் போதுன்னு தான் நினைப்பான். உன்ன மாதிரி கேவலமான ஜென்மத்தை நான் உலகத்திலேயே பார்த்ததில்லை. இவ தான் குடிகார புருஷனை கட்டிக்குவாளாம், நம்மளுக்கு அதே மாதிரி புருஷனை பார்ப்பாளாம். எப்படி விவரம் நீ? உன்னை விட 1 படி கூட பிள்ளைங்க நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா உன் வயிற்றுலலாம் வந்து பிறந்த மாதிரி என்ன செருப்புலையே அடிச்சுக்கணும். என்னடி
முதலே ரொம்ப பேசிகிட்டு இருந்தேன், இப்போ இவன் இருக்கிறாங்கிற தைரியத்தில் ரொம்ப தான் பேசிகிட்டே போயிட்டே இருக்க. அத்தம்மா, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. சந்தியாக்கா பிரச்சனை முடிஞ்சதும் எங்க கல்யாணத்தை பத்தி பேச அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நாங்களும் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணோம். ஓ, உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய இவனா? எங்கே போனா இப்போ உங்கள் அப்பா? நீ மட்டும் வந்து நிற்கிற. மம்மி மரியாதையாக பேசு. நீ கம்முனு கடை. சந்தியாக்கா பிரச்சனை தான் இன்னும் முடியலையே. அதுக்குள்ளேயே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ, சோனியெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது. நீ நினைக்க அதெல்லாம் நடக்காது. போதுமா? கிளம்பு இங்கிருந்து. அதை சொல்கிறதுக்கு நீ யாரு? அடியே, அதை நான் சொல்லணும். அப்போ நீ ஏன் சொல்லு. அரவிந்தியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இதை சொல்ல தான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவன் இல்லை. அவன் இங்கே வந்தானா நீயே சொல்லிடு. நான் ஏன் சொல்லணும்? தட்டு மாத்துனதே நான் தான். ஆட அறிவு கெட்ட முட்டாளே, உனக்கு தான் அறிவில்லைனா அவனுக்குமா அறிவில்ல? என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணல அவனுக்கும்? எங்கெல்லாம் தேடி பார்த்தா அவனையும் எங்க பொறுக்கி திரியிறானே தெரியல. இல்லைன்னா நானே அவனை பார்த்து பேசியிருப்பேன். ஏய், அவனுக்கெல்லாம் இந்த மரியாதையே அதிகம்தான். ஏன் நாங்கள் 2 பேரும் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? நிற்க வச்சு பேசிட்டு தானே இருக்கேன். உட்காருங்கன்னு சொன்னையா இல்லை ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுத்தியா? உனக்கே மரியாதை தெரியல. நீ என்ன கொடுக்குறியோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி கொடுக்கும். ஓ, கொடுக்கும் கொடுக்கும். கொடுக்குறப்ப பார்த்துக்கலாம். சாரியெல்லாம் அப்போவே கொடுத்துட்டு வந்தாச்சு. கல்யாணத்துக்கு ஒழுங்கா ரெடியாகி வர வழியே பாரு. கல்யாணம் எல்லாம் நடக்காது. ஹம். மக்களெல்லாம் கூடி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறதுக்கு பதிலா நீங்களாவே நிறுத்திடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. டேய், என்ன வீட்டுக்கு வந்து வானீங்க? ம், இல்லையே. தகவல் தெரிவிக்கிறேன் அத்தம்மா. வரட்டா. அம்மா தான் ஒரு டம்ளர் தண்ணி கூட மூணு தள்ளினா நானாவது காப்பி தண்ணியாவது வச்சு கொடுத்துருக்கலாம். இங்கே இதுதான் வீடா என்ன? நம்ம ஏதாவது பண்ணணும்னா காப்பித்தூள், சர்க்கரை, பாலனி எல்லாத்தையும் நம்மளே வாங்கிட்டு வந்து போடணும். அப்போதைக்கு அது எதுவும் தோணலை. இப்போதைக்கு ஏன்டா செய்யாமல் விட்டோம், ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாருன்னு தோணுதே. போய் பேசாமல் கேட்டுடலாமா? குடும்பத்தையே கேவலமாக நினச்சிருப்பாரு. சை, வந்து வைக்கிறது எல்லாமே அப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது? மண்டை பிச்சுட்டு எங்கேயாச்சும் ஓடணும் போல இருக்கு. சுரேஷ், சுரேஷ். சுரேஷ் தூங்கிட்டு இருக்கா. ரமேஷ், உள்ள வா. மம்மி. உள்ள வான்னு சொல்கிறேன்ல. சுரேஷ். விக்கி. மம்மி, நான் தான் சுரேஷை பார்க்க வந்தேன். ரமேஷ் இல்லாமல் விக்கி இங்கே வரமாட்டான். ராகினியை பார்க்க வந்தால் கூட கூட வித்யா இருந்தால் தான் வருவான். இப்போ தனியாக, அதுவும் இவ்வளோ கோவமா? சுரேஷ் யாருன்னு இவனுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் எப்படி அவனை கேட்டு என்னவா இருக்கும்?